அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 2ஆம் பருவம் இயல் 4 வடிவியல் பாடப்பகுதியில் பயிற்சி 4.1 10வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 10. செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கோணம் பி ஆனது செங்கோணம். கோணம் ஏ ஆனது x+1 மற்றும் கோணம் சி ஆனது 2x+5 எனில் கோணம் ஏ மற்றும் கோணம் சியை காண்க. செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கோணம் பி அப்படிங்கிறது தான் செங்கோணம். ஸோ பி இந்த இடத்துல போட்டுக்கணும், ஏ இங்கே, சி இங்கே போட்டுக்கலாம். கோணம் பி செங்கோணம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு 90 டிகிரி தான். கோணம் ஏ ஆனது x+1 அப்படின்னும் கோணம் சி ஆனது 2x+5 அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கோணம் ஏ மற்றும் கோணம் சியின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கணும். அதிலிருந்து எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிட முடியும். எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்ச உடனே கோணம் ஏ மற்றும் கோணம் சி அதனுடைய மதிப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். கணக்கில் 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. கோணம் பி செங்கோணம் அப்படின்றதுனால 90 டிகிரி. கோணம் ஏ x+1, கோணம் சி 2x+5. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும். இந்த முக்கோணத்தில் 3 கோணங்கள் 90 டிகிரி கூட்டல் x+1 கூட்டல் 2x+5 சமம் 180 டிகிரி. எக்ஸ் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எக்ஸ், இதில் 2x, ஆக மொத்தம் 3x ப்ளஸ் 90 டிகிரி, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 96 டிகிரி சமம் 180 டிகிரி. 3x மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். +96 ஆப்போசிட் சைடு போகும்போது -96 டிகிரி ஆயிரும். 180ல் 96 டிகிரியை மைனஸ் பண்ணும்போது 84 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் மட்டும் வேணும்னா 84ஐ 3ஆல் வகுக்கணும். 1 3 3, 2 3 6, மீதி 2 8 3 24. ஆகவே எக்ஸின் மதிப்பு 28 டிகிரி. இதிலிருந்து கோணம் ஏ கோணம் சி கண்டுபிடிச்சிடலாம். கோணம் ஏ சமம் x+1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எவ்வளோ? 28 டிகிரி. அது கூட ஒரு டிகிரி, அதாவது 1 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கோணம் ஏயின் மதிப்பு 29 டிகிரி. கோணம் சியின் மதிப்பு 2x+5. எக்ஸை 2ஆல் பெருக்கிக்கணும். 2 பெருக்கல் 28 டிகிரி ப்ளஸ் 5 சமம் 2 28 56. 56 டிகிரி கூட 5 டிகிரி ஆட் பண்ணிக்கணும், 61 டிகிரி. கோணம் ஏ 29 டிகிரி, கோணம் சி 61 டிகிரி. இதுதான் ஆன்சர். பயிற்சி 4.1 11வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.